வெளிவர இருக்கிறது. உச்சநீதிமன்றம் மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் என்று வங்கிகளுக்கு ஆணையிட்டு இருக்கிறது. ஆனால் இடிஐ, சிபிஐ, ஐடிஐ எப்படி தன் கைவசம் வைத்திருக்கிறதோ கைப்பாவையாக, அதே போன்று இப்பொழுது அவருடைய கை வங்கிகளுக்கும் நீடித்திருக்கிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் கேட்கிறார்கள். எதற்காக கேட்கிறார்கள்? இந்த உண்மை வெளியே வந்தால் மோடியுடைய ஊழல், மிகப்பெரிய ஊழல், இந்தியா கண்டிராத ஊழல் வெளியே வரப்போகிறது. சில பேர் சொல்லுகிறார்கள் வெளிநாடுகளில் இந்திய நாட்டிற்கு அச்சுறுத்தும் நாடுகளில் இருந்து கூட பணம் வந்திருக்கிறது என்று. தைரியம் இருந்தால், உண்மை இருந்தால் மோடி அவர்கள் அவருடைய நிதியமைச்சரிடம் சொல்லி உடனே இந்த விவரங்களை வெளியிட வேண்டும். எதற்காக அஞ்சுகிறார், பயப்படுகிறார் மோடி? எதற்காக நேரம் கேட்கிறார்? 1 மணி நேரத்தில் வெளியிட வேண்டிய ஒரு அறிக்கையை, தகவலை எதற்காக 4 மாதம் நேரம் கேட்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஆகவே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இந்திய நாட்டில. தேர்தலுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை வெளியே கொண்டு வர வேண்டும். இதை கண்டித்து நாங்கள் மயிலாடுதுறையில இப்பொழுது ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஸ்டேட் பேங்க் வங்கி முன்னாடி. போதைப் பொருள் வருது காரணமே பாஜக ஒன்றிய அரசு என்னன்னா கான்லா துறைமுகம், முத்ரா துறைமுகம். இந்த முத்ரா துறைமுகம், கான்லா துறைமுகமும் குஜராத்ல யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியும். அதானியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்கிருந்து கிருஷ்ணாம்பேட்டை துறைமுகத்துக்கு வருது. அப்போ தமிழ்நாட்டுக்கு யார் அந்த போதைப் பொருளை அனுப்புகிறார்கள்? இதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. பாஜக ஆட்சியில எவ்வளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது, எந்த துறைமுகத்தில் என்று. திமுக கூட்டணியில காங்கிரசுக்கும் பேச்சுவார்த்தை மதிமுக நாளைக்கு அவசர கூட்டத்தை விடுதலை சிறுத்தை சந்திக்கணும்னு சொல்றாங்க. உங்களோட விளக்கம்? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும். அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி எல்லா மாநிலங்களையும் பேச்சுவார்த்தை முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே போல் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட பேச்சுவார்த்தை முடிந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். நீங்கள் எல்லாம் வரவிருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் இல்ல நாங்கெல்லாம் பதில் சொல்லாம இல்ல, நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். சுமூகமாக இருக்கிறது. மிக விரைவில் சுமூகமாக முடியும். இது தேசத்திற்கான தேர்தல், இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல், பாசிச சக்திகளை அகற்றுவதான தேர்தல். ஒரே ஒரு செய்தி, இந்த தமிழ்நாட்டின் மக்கள் மனசாட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. அவர் காங்கிரசின் மனசாட்சியாக செயல்படுவார், இந்தியா கூட்டணியின் மனசாட்சியாக செயல்படுவார். ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை. விலவங்கோடு எங்க தொகுதி தான், அதுல மாற்று கருத்து இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லங்க, அப்படிலாம் குறைச்சலாம் யாரும் மதிப்பிட மாட்டாங்க. யாரும் 7 சீட் 8 சீட்லாம் சொல்ல. மோடி நேரடியா நாங்க அரசு கிட்ட நாங்க நிவாரணத்தை கொடுக்கல. நேரடியா மக்கள் எங்க ஒரு பைசா கொடுத்திருக்காங்களா? சொல்லுங்க. ஒரு பைசா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நிதியில இருந்து ஏதாவது ரெகுலரா கொடுக்கறது, வருஷம் வருது, அது வேற. இந்த இழப்பு 37,000 கோடியை தமிழ்நாடு அரசு கேட்டு இருக்கிறது. ஒரு பைசா கொடுத்திருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில இருக்கும்போது 2004ஆம் ஆண்டு சுனாமி ஆழி பேரலை வந்துச்சு. அப்ப டாக்டர் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில இருந்த போது எவ்வளவு தொகை கொடுத்திருக்கோம்? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு யாரும் அதிகமா கொடுத்திருக்காங்கன்னு. கொடுக்கலன்னா கூட பரவாயில்லங்க. நம்முடைய ஜிஎஸ்டி மணி, தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம், அந்த பங்களிப்பை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்களே. தமிழ்நாட்டு பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேஷ் கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டு பணத்தை எடுத்து ஹரியானா கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டு பணத்தை எடுத்து பீகார் கொடுக்குறாங்க. எங்கெங்க பாஜக ஆளுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நிதியை எடுத்து கொடுக்குறாங்க. அதனால வாக்கு சேகரிப்பதற்காக பொய் பித்தலாட்டம் செய்கிறார் மோடி. தொடர்ச்சியா தமிழ்நாட்டுக்கு வர பிரதமர் மோடி எங்க கட்சியுடைய தலைமையே பெண்களால் அமைக்கப்பட்ட தலைமை. அன்னை சோனியா காந்தி, தமிழ்நாட்டுல மரகத சந்திரசேகர் இருந்திருக்காங்க. அதனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தலைமை எங்களுடைய தலைமை. நன்றி. ஒரு சவாலும் இல்லைங்க. காங்கிரஸ் ஏற்கனவே உயிர்ப்போடு இருக்கிறது, உயிரோட்டத்தோடு இருக்கிறது. 57 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில இல்லைனாலும்
கட்சி பலமாக இருக்கிறது. இன்னும் அதை கொஞ்சம் வலிமைப்படுத்த வேண்டும். திரும்ப எம்பியா இருந்தவங்களுக்கு திரும்ப சீட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு உட்கட்சி இருக்கிறதா சொல்றாங்க. அது எங்க தலைமை முடிவு, அகில இந்திய தலைமை முடிவு சொல்லுவோம். இங்க கோஷ்டி இல்லையா? என்ன கோஷ்டி இருக்கு? சரி, நீங்க அடையாளம் காணுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒழிப்போம். நன்றி.